கிரிப்டோ உலகத்துல ஒரு டோக்கனோட குறைந்தபட்ச மதிப்பு, அதாவது ஃப்ளோர் பிரைஸ் தொடர்ந்து ஏறிக்கிட்டே போனா எப்படி இருக்கும்? எந்த சென்ட்ரல் அத்தாரிட்டியும் இல்லாம ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் தானாவே எப்படி ஒரு பெரிய ரிசர்வ் ஃபண்ட உருவாக்குதுங்கிறது தான் இன்னைக்கு நாம ஆழமான அலசலோட டாபிக். ஆமா. இந்த ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் திட்டத்துல இருக்கிற ட்ரெஷரி ஆர்எஃப்வி, அதாவது ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ எப்படி தன்னைத்தானே பெருக்கிக்குதுங்கிற டேட்டாவ தான் நாம பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த டிஃபை மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஹா மொமெண்டா இருக்கும்னு சொல்லலாம். ம். இந்த சிஸ்டமோட கட்டமைப்பே ரொம்ப புத்திசாலித்தனமானது. முதலாவதா இந்த ரிசர்வ் நிதிக்குள்ள பணம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரி, அது எப்படி உள்ள வருது? யூசர்ஸ் புது எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை மின்ட் பண்ணும்போது ட்ரெஷரி பாண்ட் வழியா டை ஸ்டேபிள் காயின்களை உள்ள செலுத்துறாங்க. ஓ! அப்போ நாம குடுக்குற அந்த டை காயின்ஸ் நேரா உள்ள போயிடுதா? ஆமா. அதுல 50% மேலான ஃபண்ட் நேரா இந்த ஆர்எஃப்இ ட்ரெஷரியில ரொம்ப பாதுகாப்பா லாக் செய்யப்படுது. அட! அதாவது நாம ஒரு உண்டியல்ல காசு போடும்போது அதுல ஒரு பங்கு நேரா ஒரு ரகசிய பாதுகாப்பு பெட்டகத்துக்கு போற மாதிரி. சரியா? எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு புது டோக்கனும் தன்னோட சொந்த பாதுகாப்பா அதுவே கொண்டு வருதுன்னு சொல்லலாம். ஆனா, டிஃபை உலகத்துல பணத்த சும்மா பெட்டகத்துல வச்சிருந்தா வளராதே. கரெக்ட். அதனால தான் இந்த அமைப்பு அந்த பணத்தை சும்மா தூங்க விடாம வேலை செய்ய வைக்குது. எப்படி? ஏதாவது லெண்டிங் பண்றாங்களா? ஆமா. ட்ரெஷரியில இருக்கிற கோடிக்கணக்கான டாலர்களை ஏவே மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு தளங்கள்ல கடனா குடுக்கறாங்க. ஓ! அப்போ அங்கேருந்து ஒரு நிலையான வட்டி வரும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம யூனிஸ்வாப் மாதிரி லிக்விடிட்டி பூல்கள்ல நடக்கிற ட்ரேடிங் மூலமாவும் கட்டணம் கிடைக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. லிக்விடிட்டி புரொவைடரா இருந்தா, இம்பர்மனன்ட் லாஸ் அபாயம்லாம் இருக்கே. மார்க்கெட் சரியும்போது இது ரிஸ்க் இல்லையா? ஆ, நல்ல கேள்வி. மார்க்கெட் ஏற்ற இறக்கங்கள்ல லிக்விடிட்டி தர்றதில்ல. பின்ன எப்படி பண்றாங்க? அதிக டிரான்சாக்ஷன் நடக்கிற அதே சமயம் ஸ்டேபிள் பேர்ஸ், அதாவது நிலையான ஜோடிகள்ல மட்டும்தான் போடுறாங்க. ஓஹோ! அப்போ அந்த சின்ன ரிஸ்க விட தொடர்ந்து வர்ற ட்ரேடிங் ஃபீஸ் லாபம் ரொம்ப அதிகம்னு சொல்றீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த லாபம் எல்லாமே மறுபடியும் ட்ரெஷரிக்கே போறதால பாதுகாப்பு நிதி ரொம்ப ஸ்ட்ராங்கா வளருது. சரி, ஒரு பக்கம் வட்டி குட்டி போடுது. ஆனா இந்த டோக்கன் பர்னிங் பத்தி ஒண்ணு இருக்குல்ல? சப்ளைய குறைக்கிறாங்களாமே? ம். டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ல ஒரு 2.1% எல்ஜிஎன்எஸ் டோக்கன்கள் நிரந்தரமா எரிக்கப்படுது. அதான் பர்னிங். ஓ! டோக்கன எரிச்சுட்டாங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி கட்டுன டை காயின் என்ன ஆகுது? அதுவும் வெளிய போயிடுதா? அதுதான் இங்க மேஜிக். டோக்கன் எரிக்கப்பட்டாலும் அதுக்காக முதல்ல கொடுத்த அந்த $10 ட்ரெஷரிய விட்டு வெளியே போறதில்ல. அடட! இது ஒரு கேக்ல பங்கு கேக்குறவங்க குறையும்போது, மீதி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற துண்டு பெருசாகுமே! அந்த மாதிரி இருக்கே! கரெக்ட். 100க்கு 100 உண்மை. இதுதான் இந்த சிஸ்டமோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். சப்ளை குறையுது, ஆனா ரிசர்வ் அப்படியே இருக்கு. ஆமா. அதனால மீதி இருக்கிற ஒவ்வொரு டோக்கனுக்கான ஆர்எஃப்வி மதிப்பும் தானாகவே பல மடங்கு அதிகரிக்குது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சுருக்கமா சொன்னா, மக்கள் போடுற ட்ரெஷரி பாண்ட் முதலீடும், லெண்டிங் மூலம் வர்ற வட்டியும் தான் இந்த ஆர்எஃப்இ மதிப்பை ஏத்துற முக்கிய என்ஜின்கள். கண்டிப்பா. இது எல்லாமே எந்த மனித தலையீடும் இல்லாம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா நடக்குது. டிஃபை தொழில்நுட்பம் எதிர்காலத்துல நம்ம அன்றாட பேங்கிங் சிஸ்டமையே முற்றிலுமா மாற்றி எழுதுமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.